அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நான் சில முக்கியமான துவாக்கள் மற்றும் திக்ருகளை சொல்ல போகிறேன். இந்த துவாக்கள் திக்ருகளை நீங்கள் என்னைக்கு ஓதணும்னா அரஃபா நாள் அன்னைக்கு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் நான் இப்போமே போஸ்ட் பண்ணுறேன்னா, இதில் இருக்க துவாக்கள் சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலது தெரியாமல் இருக்கும். முக்கால்வாசி எல்லாம் தெரிஞ்ச சுலபமான துவாக்கள் திக்ருகள் தான். அப்படி இல்லைன்னா ஒரு முறை நல்லா படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு தெரியாததெல்லாம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. எல்லாத்தையும் அரஃபா நாள் அன்னைக்கு கண்டிப்பாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த துவாக்கல்ல அடங்கியிருக்கு. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் சொல்லிட்டு எல்லா வளத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக தருவான். ஏன்னா நீங்கள் கேட்குறது எந்த நாளில்? அரஃபா நாளில். அரஃபா நாளை பற்றி உங்களுக்கு தெரியும். துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் தான் அரஃபா நாள். அந்த நாளில் கண்டிப்பாக நோன்பு வச்சுக்கிங்க. அரஃபா நாள் அன்று நாம் வைக்கிற நோம்பால் அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு கூலிகளை தருகின்றான் என்றால், நம்முடைய கடந்த மற்றும் வருகின்ற வருஷம் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்க எல்லா சிறு பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் நோன்பு வைக்கிறது. கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருக்கும். வியாழக்கிழமை துல்ஹஜ் மாதம் 9ஆவது நாள் அன்றைக்கி அவங்க நோன்பு வைப்பாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை வைக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை பொதுவாக நோன்பு வைக்கக்கூடாது சொல்லிட்டு நினைப்பாங்க. அதாவது சேர்த்து வைக்கணும். ஒன்று வியாழன் வெள்ளி, அப்படி இல்லைன்னா வெள்ளி சனி அப்படின்னு. இது நஃபிலான நோன்புகளுக்கு தான். இப்போது ரமதான் மாத நோன்பு, இந்த மாதிரி சுன்னத் நோன்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை தனியாக வந்தால் தாராளமாக நோன்புன்னு இருக்கலாம். சில பேருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கும் இந்த அரஃபா நாளை பற்றி. என்னென்னா, இப்போது அரஃபா நாள்னா ஹாஜிகள் அங்கே அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடும் நாளில் வைக்கணுமா, இல்லை துல்ஹஜ் மாதம் 9ஆவது நாளில் வைக்கணுமா? இது ஏன் இந்த கன்ஃபியூஷன்னா, எல்லாருக்கும் ஒரே நாளாக இருந்தால் இந்த கன்ஃபியூஷன் வராது. சவுதியில் அங்கே ஹாஜிகள் ஒன்று கூடும் அந்த அரஃபா நாள், அங்கே துல்ஹஜ் 9, அதில் எந்த குழப்பமும் இல்லை. நமக்கு 8ஆக இருக்கும். இதனால தான் இந்த குழப்பமே வருது. இப்போது எப்படி இந்த நோன்பை வைக்கணும்னா, துல்ஹஜ் 9ஆவது நாளில் தான் நோன்பு வைக்கணும். அந்த ஒரு விஷயத்த தெளிவாக இருங்க. 9ஆவது நாள் நம்ம ஊருக்கு எப்போமோ அந்த நாளில் நோன்பு வைக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா பிறையை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர், நம்ம ஊரில் என்ன பிறை இருக்கோ அதை ஒத்து போக சொல்லி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஒரு விஷயம், இந்த கன்ஃபியூஷன் இன்னொரு ஒரு வருஷத்தில் வந்திருக்கு. அதாவது 1930 அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் எகிப்தில் பிறை பார்த்துருக்காங்க. துல்ஹஜ் பிறை முதல் பிறை அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த நாடு அறிவிச்சிட்டாங்க துல்ஹஜ் முதல் பிறை பிறந்துச்சு சொல்லிட்டு. அதே டைமில் சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்க, அதை நிராகரிச்சிட்டாங்க, எங்களுக்கு தெரியல சொல்லிட்டு. அப்போது சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் மறுநாள் தான் துல்ஹஜ் முதல் பிறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு நாள் டிஃப்ரெண்ட் வருது எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும். இப்போ ஹஜ்ஜி எங்கே நடக்கும்? சவுதி அரேபியாவில் தானே நடக்கும். அப்போ சவுதி அரேபியாவில் பொறுத்த வரைக்கும் துல்ஹஜ் மாதம் 9ஆவது நாள் அரஃபா நாளில் ஹாஜிகள் ஒன்று கூடுறாங்க. எகிப்தில் அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு நம்ம நோன்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போது அவங்க பெருநாள் கொண்டாடுறாங்க, முன்னாடி நோன்பு வைக்கிறாங்க. இப்போ இது ஒரு சின்ன ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு நாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் என்ன பெற துல்ஹஜ் 9ஆவது நாள், சரி ஓகே அன்னைக்கு நோன்பு வைக்கணும் சொல்லிவிட்டு நோன்பு வச்சுக்கிங்க. இல்லை எனக்கு இதில் இன்னும் குழப்பம் இருக்குது, நான் அதிகமாக நன்மையை நான் பெற வேண்டும், அதாவது ஹாஜிகள் அங்கே ஒன்று கூடுறாங்க, அந்த நாளில் நான் கண்ணியப்படுத்தணும், நோன்பு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம். சேர்த்து கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை அரஃபா நாள் வருது பார்த்தீங்களா, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாள் தொடர்ந்து கூட நீங்கள் நோன்பு வைக்கலாம். ஆக மொத்தம் துல்ஹஜ் 9ஆவது நாள் அரஃபா நாள் அன்னைக்கு கண்டிப்பாக நோன்பு வைங்க. வைக்க முடிகிறவங்க வைங்க, தவற விட்டுறாதீங்க. சிறப்பான நாள் அது. வைக்க முடியாதவங்க நோன்பு வைக்காமல் அந்த நாளில் அதிகமாக துவா செய்யுங்க. ஏன்னா துவாக்களுக்கு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்குன்னா அது அரஃபா நாள். அந்த நாளில் நம்ம எந்த அளவுக்கு துவா செய்கிறோமோ எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். பொதுவாகவே துல்ஹஜ் மாதம் அந்த முதல் 10 நாட்களில் நாம் கேட்குற துவாக்களுக்கு உடனடி பதில் கிடைக்கும். குறிப்பாக அரஃபா நாள் அன்னைக்கு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்தில் இறங்கி வர்ற நாள் அது. அடியானி பார்த்து சொல்கிறான், மலக்குமாருங்கிட்ட பெருமையாக சொல்கிற நாள். நம்ம கேட்டது எல்லாத்தையும் தருவான். ஹாஜிகளுக்கு அங்கே
கட்டாயம் இல்லை, அதாவது நோன்பு வைக்க தேவையில்லை. நமக்கு நோன்பு வைக்கணும். அந்த நோன்பை வச்சுட்டு நம்ம துவா செய்யலாம், எல்லா பிரச்சனைகளும் இன்ஷா அல்லாஹ் தீரும். அந்த நாளை நீங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் என்ற ஒரு நோக்கத்தில் நான் சில இலகுவான துவாக்கள் மற்றும் திக்ருகளை போட்டிருக்கிறேன். அவசியம் ஓதிக்கிங்க. கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. தெரியாத திக்ருகளை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அரஃபா நாள் அன்று நீங்கள் கேட்கக்கூடிய இந்த துவாக்களால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ ஃபஸ்ட்டு துவா என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நாளுக்கு சொல்லிட்டு சிறப்பான ஒரு துவாவை கற்று தந்துள்ளார்கள். நீங்கள் எந்த துவா ஓதுறீங்களோ இல்லையோ முதல்ல இந்த ஒரு துவாவும் சேர்த்துக்கோங்க. எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதிக்கிங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நானும் இந்த துவாவை ஓதியிருக்கிறேன், எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் ஓதியிருக்கிறாங்க சொல்லிட்டு சிறப்பான துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. அந்த துவா வேற ஒண்ணுமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த துவா மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் ஓதிக்கிங்க. இந்த நேரத்தில் தான் ஓதணும் இல்லை, அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக ஓதிக்கிட்டே இருங்க. கிச்சனில் வேலை செய்கிறீங்களா ஓதுங்க, கடையில் இருக்கிறீங்களா ஓதுங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய துவா இது. இந்த ஒரு துவா இல்லைன்னா அரஃபா நாளே இல்லை, அந்த அளவுக்கு சிறப்புகள் அடங்கிய துவா. ஃபஸ்ட்டு இந்த துவா ஓதிக்கிங்க. அப்புறமா நான் இப்போ சொல்ல இருக்கிற துவாவையும் ஓதுங்க. எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதலாம். அந்த சிறப்பான திக்ருகள் என்னன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அதை சேர்த்துக்குங்க. இந்த இதில் அது மிஸ் ஆயிடுச்சு. அல்லாஹு அக்பர், அஸ்தகுஃபிருல்லாஹி வ அதூபு இலைஹி. இது இஸ்திக்ஃபார். அடுத்ததாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னஹ். அதாவது அல்லாஹ்விடம் நான் சொர்க்கத்தை வேண்டுகிறேன், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு சொல்லிட்டு முக்கியமாக இந்த துவாவை ஓதிக்கிங்க. இந்த துவா அரபியில் நீங்கள் ஓதலாம், தமிழ்லையும் நீங்கள் ஓதலாம். இந்த மாதிரி 3 முறை நீங்கள் ஓதினாலே சொர்க்கம் உங்களுக்காக துவா செய்யும், நீங்கள் சொர்க்கத்துக்கு வரணும் சொல்லிட்டு. அடுத்து கடைசியாக அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்டேருந்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு நம்ம கேட்குறோம். இப்படி நம்ம 3 முறை கேட்டாலே நரகம் நமக்காக துவா செய்யும். இந்த மனிதர் நரகத்துக்கு வரக்கூடாது சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பு இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது எதற்காக? ஸ்வர்க்கத்திற்காக. நரக நெருப்பை கண்டிப்பாக நம்ம பயப்படணும், மறுமைக்காக துவா செய்யணும். மிக முக்கியம் அந்த 2 துவாக்கள் கடைசியில். உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், ஆனால் இந்த துவாவில் நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச திக்ருகள் தான். இதை ஒரு 100 முறை அவசியம் ஓதிக்கிங்க. அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஓதலாம். அடுத்ததாக இந்த காலை மாலை ஓத வேண்டிய துவாக்கள் சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் எப்போ ஓதுறீங்களோ இல்லையோ டெய்லியும் நீங்கள் ஓதுனா உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். அரஃபா நாள் அன்னைக்கு கண்டிப்பாக ஓதிக்கிங்க. அதில் முதல் விஷயம் ஆயத்துல் குர்ஷி. ஆயத்துல் குர்ஷியை பொறுத்த வரைக்கும் எப்போ ஓதணும்? ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்ச உடனே ஓதிக்கிங்க. அப்படி ஓதும்போது நமக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் அந்த மரணத்தை தவிர வேறு எந்த திரையும் இல்லை, அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அதே போல் நைட்டு தூங்கும்போது ஆயத்துல் குர்ஷியை ஓதிக்கிங்க. அப்படி ஓதிட்டு படுக்கும்போது உதுவோட ஓதிட்டு படுக்கும்போது நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை நிர்ணயிக்கின்றான். அடுத்து இந்த 3 சூறாக்கள், குல் சூறாக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ். இது 3ஐயும் 3 முறை ஓதிக்கிங்க. காலையில் இதே மாதிரி ஓதுங்க, அசர் அப்படி இல்லைன்னா மஹ்ரிப்க்கு பிறகு 3 முறை ஓதுங்க. அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 முறை ஓதுங்க. சூரா இக்லாஸை பற்றி உங்களுக்கு தெரியும். 3 முறை ஓதுனா ஒரு முழு குரானை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும். இது போன்ற சிறப்பான நாட்களில் இந்த மாதிரி சூறாக்களில் இன்னும் அதிகமாக ஓதணும். நான் குறைஞ்ச அளவில் தான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் அதிக அளவில் ஓதுக்கிங்க. அடுத்ததாக காலை மாலை ஒரு துவா இருக்குது பார்த்தீங்களா? 7 முறை ஓதுனா, காலையில் இந்த துவாவை நீங்கள் 7 முறை ஓதுனா அன்று மாலை
வரை உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்காது, பிடிச்ச விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல் நீங்கள் மாலை ஓதுனா மறுநாள் காலை வரை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் நடக்கும். அந்த துவாவை நான் நிறைய டைம் வீடியோக்களை நான் போட்டிருக்கேன். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இந்த துவாவை ஒரு 7 முறை ஓதிக்கிங்க. காலையில் ஒரு 7 முறை ஓதிக்கிங்க. அதே போல் அசர் இல்லைனா மஹ்ரிப்க்கு பிறகு ஒரு 7 முறை ஓதிக்கிங்க. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத்தை ஓதலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இதுவும் ஒரு சலவாத் தான், சின்ன சலவாத்து. இப்படியோ நீங்கள் ஓதலாம். அப்படி இல்லைனா தொழுகைக்கு பிறகு அத்தியாத்தில் ஓதுவோம் பார்த்தீங்களா, தரூத்தே இப்ராஹிம் சொல்லுவாங்க, அந்த சலவாத்தும் ஓதலாம். ஒரே ஒரு முறை ஓதுனா அல்லாஹ்வின் அருள் நமக்கு 10 முறை கிடைக்கும். அல்லாஹ்வின் அருளை உடனடியாக அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய துவா இது. சலவாத்தை ஓதுவதை என்றைக்குமே மறக்காதீங்க. அடுத்ததாக கடைசியாக ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. இந்த துவாவை காலையில் ஓதுவது சிறப்பு. காலையில் ஃபஜ்ர் தொழுறீங்க, எப்படி இருந்தாலும் அரஃபா அன்னைக்கு நீங்கள் சஹர் டைமில் எழுந்திருப்பீங்களே, அப்போ சாப்பிட்டு ஃபஜ்ரு தொழுவீங்களே, தொழுது முடித்தோடனே இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. நான் ஏற்கனவே இந்த துவாவை நான் போட்டிருக்கேன், தமிழில் நான் போடல. ஏன்னா நான் இதில் போட்டிருக்க ஒவ்வொரு துவாக்களுமே நான் ஆல்ரெடி போட்ட துவாக்கள் தான். என் சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக உங்கள் எல்லா துவாக்களும், இந்த துவாக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் தமிழில் போடாமல் வெறும் இப்படி போட்டிருக்கேன். நான் ஓதும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவசியம் ஓதிக்கிங்க. மிக சிறப்பான துவா, செல்வத்தை அள்ளி தருகின்ற துவா இது. இந்த துவாவை காலையில் ஓதுவது சிறந்தது. அவ்வளவுதான். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள், திக்ருகள் தான். ஈஸியாக ஓதிட்டு வரலாம். குறைஞ்சது நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அந்த திக்ருகள் எல்லாத்தையும் நீங்கள் குறைஞ்சது 100 முறை ஓதுங்க. அவசியம் 100 முறை ஓதுங்க. அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஓதுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. நிறைய பேரோட வாழ்க்கை இந்த அரஃபா நாளில் கேட்ட அந்த துவாக்களால் அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் மாறும், உங்கள் கஷ்டங்களும் தீரும். நமக்கு ஏதாவது ஒரு தேவை ஆக வேண்டியிருந்தால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறதா இருந்தால், ஒரு ஆதார் கார்டை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சிக்கிங்க. அந்த ஆதார் கார்டுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அலைறீங்க, அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, அவ்வளோ க்யூவில் நிற்கிறது, நிறைய அலைச்சலாக இருக்கும். தொழுகையை கூட விடுற அளவுக்கு அலைச்சலாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அப்போது எதுக்காக நம்ம அலையிறோம், அது நமக்கு தேவை சொல்லி. இது எல்லாமே உலக தேவை தான். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நிறைய சுற்றிக்கிட்டே நம்மளை வாட்டுது பார்த்தீங்களா. இது எல்லாம் நீங்கள் யாரோட உதவி தேவை, அல்லாஹ்வின் உதவி தேவை. அதுவும் இந்த நாளில் நீங்கள் கேட்டால் கிடைக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தந்துட்டான். இந்த நாள் அந்த அளவுக்கு சிறப்பான நாள். அப்போ அந்த நாளை நம்ம வீணாக்கலாமா? எப்படி உங்களுக்கு உலக தேவைகள் இருந்து அந்த நாளை நீங்கள் ஒதுக்குறீங்களோ அதே போல் துவாக்களுக்கு சொல்லிட்டு இந்த நாளை ஒதுக்குங்க. கண்டிப்பாக ஒதுக்குங்க. சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருங்க. ஷார்ட்டாக அன்றைக்கி ஃபுல்லாக வேலைகள் ரொம்ப லாங்காக இழுத்துக்கிட்டு சமையல் கட்டிலே இருக்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க. துவாக்களை அதிகமாக ஓதுங்க. சமையல் கட்டில் இருந்தாலும் இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் தக்பீர் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த நாளை உங்களால் அடைய முடியும். முழு பரக்கத்தையும் அடைய முடியும். எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். இன்னும் என்ன தேவைகள் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறான். நாம் தான் கேட்கணும். அதிகமாக கொஞ்சம் மெனக்கிடணும். கொஞ்சம் அதிகமான அமல்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கும் போது நிச்சயமாக நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். அவசியம் கேளுங்க. உங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.